ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. என்று விஜய் அவர்கள் சேலம் கூட்டத்தில் பேசின பேச்சு இப்போ முழு தமிழ்நாட்டிலே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. சாதாரண பாலிட்டிக்கல் ஸ்பீச் இல்லைங்க, ரொம்ப நேரடியாகவும் போல்டாகவும் சில கட்சியை குறிப்பாக டார்கெட் பண்ணி பேசினாரு. கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா சேலம் நகரத்தில். இது கூட்டத்தில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பாலிடிக்ஸ் பார்ட்டிக்கும் மீட்டிங் நடத்த பர்மிஷன் கிடைக்கிது, ஆனால் நம்ம பார்ட்டிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னு ஓப்பனாக சொன்னார். அவர் சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க. நான் யார்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கேட்கலைங்க, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கேட்குறேன்னு ஸ்ட்ராங்காக பேசினார். அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷன் கரப்ஷனை பற்றி பேசினார். ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அவர் சொன்னது என்னன்னா, எலெக்ஷன் வரும்போது சில பார்ட்டி ஓட்டருக்கு மணி கொடுத்து ஓட்டு வாங்குறது ஒரு டேஞ்சரஸ் கல்ச்சர்னு சொன்னார். உங்கள் ஓட்டுக்கு ப்ரைஸ் இருக்கக்கூடாது, உங்க ஓட்டுக்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு எமோஷனலா பேசினாரு. இந்த ஸ்பீச் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம். அவர் சொல்ல வந்தது என்னன்னா, கரண்ட் கவர்மெண்ட், ஃபார்மர்ஸ், ஸ்டூடெண்ட், ஒர்க்கர் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, மக்கள் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க, ஆனா ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கலன்னு கூறினாங்க. அவர் ஸ்பீச் ஒரு பவர்ஃபுல் லைன் இருந்துச்சு. 8 கோடி தமிழ்நாடு மக்கள் என் ஃபேமிலி மாதிரி சொன்னாரு. இந்த லைன் கிரௌட்ல இருந்த ஃபேன்ஸ்க்கு ரொம்ப எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. அவர் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. காமராஜர் அவர்கள் மாதிரியோ, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். லீடர்ஷிப் பற்றி பேசும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இன்டைரக்டா அதர் லீடர் கொஸ்டின் பண்ணினாரு. பல வருடங்களா பவர்ல இருந்தும் மக்கள் வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ண ஆகல, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மீனிங்னு என்ன கேட்டாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங் கொஸ்டின். கிரௌட்ல இருந்த மக்கள் கூட கிளாப் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யூத்தை டைரக்டா அட்ரஸ் பண்ணாங்க. ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சேஞ்ச் உங்கள் தான் வரும், மோட்டிவேட் பண்ணாரு. அவர் ஸ்பீச்ல கான்ஃபிடென்ட் ஃபுல்லா இருந்தது, ஃபியர் இல்லாம பேசினாரு. அவர் பாலிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ் காட்டுது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ரீப்ரசன்ட் பண்ற பார்ட்டி தமிழக வெற்றி கழகம். இந்த பார்ட்டி ரீசெண்டா ஸ்டார்ட் ஆனாலும் ஆல்ரெடி யூத் பெரிய சப்போர்ட் பில்ட் ஆகுதுங்க. இந்த ஸ்பீச் ஓவரால் அவர் சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் வேண்டும், கரப்ஷன் இல்லாத பாலிடிக்ஸ் வேண்டும்னு சொன்னாரு. மக்கள் ஃபியூச்சர் செக்யூரா இருக்க வேண்டாம், யூத் பாலிடிக்ஸ் ஆக்டிவா இருக்குன்னு சொன்னாரு. அவர் ஸ்பீச்ல ஆங்கர் இருந்துச்சு, ஃப்ராச்சுரேஷன் இருந்துச்சு, ஆனால் அதே டைம்ல ஹோப் இருந்துச்சுங்க. இந்த ஸ்பீச் நார்மல் ஸ்பீச் இல்லைங்க, ஒரு பாலிட்டிக்கல் சிக்னல். அவர் கிளியரா ஷோ பண்றாரு, அவர் சீரியஸ் பாலிடிக்ஸா இருக்காரு. இப்ப பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஸ்பீச் அப்கமிங் எலெக்ஷனுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா, மக்களை அவரை லீடர் அப்செட் பண்ணுவாங்களா, அது டைம் தான் ஆன்சர் சொல்லும். ஆனா ஒரு விஷயம் கிளியர், அவர் ஸ்பீச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு புதிய டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.